ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் இன்றைக்கி சூப்பரான டிஷ் தான் பண்ண போகிறோம். அது என்ன டிஷ்னால் பிரண்டையை வச்சு காரக்குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த பாருங்கள், பிரண்டை இருக்குது. பிரண்டை வந்து கிள்ளிக்கலாம். பிரண்டை கிள்ளிட்டு இருக்கேன்க்கா. இது அழகுக்கு மட்டும் இல்லை மேகா, இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் என்னென்ன சத்துலாம் இருக்குன்னா, நமக்கு ரொம்ப பசி எடுக்காமல் இருக்கும் பொழுது இந்த பிரண்டையை வச்சு துவையல், காரக்குழம்பு இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா பசி எடுக்கும், நிறைய சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் இதை வச்சு காரக்குழம்பு சூப்பராக செஞ்சு தரேன், சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. இப்போ பிரண்டை கிள்ளி எடுத்தாச்சு. இப்போ க்ளீன் பண்ணி சமைச்சிக்கலாம். இப்போ இந்த பிரண்டையில் 2 சைடும் நார் இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். இதை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைனாக்கா இது வந்து நாக்கு அரிக்கும். அதுக்காக தான் இதை க்ளீன் பண்ணுறோம். நான் வந்து ஆல்ரெடி கையில் எண்ணெய் தடவிருக்கேன். எண்ணெய் தடவிட்டு க்ளீன் பண்ணோன்னா கையை வந்து அரிக்காமல் இருக்கும். அதுக்காக பிரண்டை காரக்குழம்பு செய்யறதுக்கு இப்போ தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த நம்ம கிள்ளி வச்சுருக்கிற பிரண்டையை அதில் வதக்கி எடுத்துக்கலாம். உசுன்னு சத்தமே. இப்போ நல்லா பிரண்டை வதங்கிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு. பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டிலேயே அரைச்சது. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு கம்மியான குழம்பு போதும், அதுக்காக நான் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், குழம்பு வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு அழகாக வந்துருச்சு. குழம்பு நமக்கு வந்து கரெக்டான பதத்தில் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தழை மட்டும் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான பிரண்டை காரக்குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வயசானவங்க குழந்தைங்கள்லாம் இருந்தாக்கா அடிக்கடி இந்த காரக்குழம்பு செஞ்சு கொடுத்தா நல்லா பசி எடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் நம்ம டிகே சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.